கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆனி மாத பலன்கள். தமிழ் மாதத்திலே பாருங்களேன், 3வது மாதமாக அதுவும் கூட காற்று ராசி அப்படிங்கிறது ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் தான் பாருங்கள் சூரியன் தன்னுடைய ட்ராவலில் ஆனி மாதத்துக்குள்ள மிதுனத்துக்குள்ளே வர்றாரு. அப்போ இது எப்போ வருதுன்னா 15/6/2026 மத்தியானம் 12:46 பிஎம்முக்கு வராரு. 16/7/2026 வரைக்கும் சூரியன் மிதுனத்திலே இருக்கார், தன்னுடைய காற்றாசிலே தன்னுடைய சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த ஆனி மாதம் பிறக்கிறது பாருங்கள் கன்னி லக்கணத்தில் பிறக்குது. கன்னி லக்கணத்தில் நட்சத்திரம் உங்களுக்கு மிதுன சீர்ஷ நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறக்குது. இப்போ சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரே ராசியில் தான் கூடுது. அன்றைக்கி பாருங்கள் அமாவாசையோட கூடிய காலமாகத்தான் இருக்குது. இந்த ஆனி மாதம் அப்படின்னாலே இந்த ஆனி மாதம் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாமே, குழந்தைகள் எல்லாமே பாருங்கள் அதிகமாக புத்திசாலியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்களும் இந்த ஆனி மாதத்தில் பிறக்கிற பிள்ளைங்க தான். ஏன்னா இந்த ஆனி மாதம்தான் பாருங்கள் புதனுடைய ஆட்சி அங்கே அதிகமாக இருக்கிறனால அதில் பிறக்கக்கூடிய குட்டீஸ்கள் எல்லாமே பாருங்கள் அதிகமாக ஒரு மேதாவித்தனமாகவும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆனி மாதத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு காற்று அதிகமாக வீசக்கூடிய வாய்ப்புகள். இந்த காற்றுனால பாருங்கள் விவசாயம் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாகவே ஏற்படும். அப்போ அதற்கு தக்க அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செஞ்சுக்கிறணும். அதே மாதிரி அங்கே இப்போ ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த ஆடு வளர்க்குறவங்க, இந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா காற்றினால் பரவக்கூடிய நோய்கள் வர்றதுனால இந்த ஆடு மாடு இந்த கோழி இந்த மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த உயிரினத்துகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த ஆனி மாதத்தில் பொதுவாகவே வழிபாடுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. பெருமாள் கோவில்களில் பாருங்கள், திருப்பதியில் இந்த மாதிரி திருப்பதி பெருமாள் சார்ந்த விஷயங்களை ஆனி பிரம்மோற்சவம் நடக்கிறதுக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தில் தான் முக்கியமான முடிவுகள், திருமணம் சார்ந்த விஷயங்களும் அதிகமாக முடிவு எடுக்கக்கூடிய மாதமும் இந்த மாதம் மட்டும்தான். இந்த மாதத்தில் பொதுவாக புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போகக்கூடாது. வாடகை வீடாக இருந்தாலுமே அது கொஞ்சம் வீடு மாறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்குண்டான முயற்சிகள் வேணால் எடுக்கலாம். பூமி பூஜையெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ வீடு கட்டணும் ஒரு பிளான் பண்ணோன்னா அதுக்கூட முயற்சியில் எடுக்கலாம். மற்றபடி இடம் வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். திருமணத்துக்காக போய் வரன் பார்க்குறது, பெண் பார்க்குறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். சுபகாரியங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒழுசு வீடு கட்டி போகிறது இதெல்லாம் செய்யவே கூடாது. அது உங்கள் வீட்டில் ஒரு மூத்த குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண காரியங்கள் எடுக்கிறப்ப இந்த ஆனி மாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அப்போ இந்த இவ்வளோ சிறப்பான இந்த ஆனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரக நிலைகள் படி என்னென்ன நன்மைகள் நடக்குது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எதில் நீங்கள் முயற்சி எடுத்தால் நீங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற விஷயங்களில் ஒவ்வொரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகமான தாய்மை உணர்வு கொண்ட கடகராசி நேயர்களே, இந்த ஆனி மாதம் இந்த கடகராசிக்காரங்க இருக்கிறதுனால தான் பாருங்கள் இன்றைக்கும் உலகளவில் தாய்மை ஒரு கருணை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேர் இருக்குது. கருணை என்றாலே கடகராசிக்காரங்க தான். அந்தளவுக்கு இரக்க குணமும் இரக்க சிந்தனையும் கொண்டவங்க இவங்க. எல்லாத்துக்குமே இறக்கப்படுவாங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் இறக்கப்படுறதுக்கு யாருமே கிடையாது. இரக்க குணம் அதிகமாக கொண்டவங்க, அதிகமாக புத்திர சோகமும் கொண்டவங்க இவங்க தான். புத்திர தோஷம் கொண்டவங்களும் இவங்க தான். எல்லாத்தையும் தன்னுடைய குழந்தையாக நினச்சி பாவிக்கக்கூடியவங்களும் இந்த கடகராசிக்காரங்க தான். இப்போ இந்த ஆனி மாதத்துலேயே பாருங்கள் அவங்க ராசிக்கு குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கார். அது மட்டுமே இல்லாமல் உங்கள் ராசிக்கு 4 கூடிய சுக்கிர பகவானும் அவரும் பாருங்கள் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். குரு சுக்கிரன் சேர்க்கை. அப்போ இது வரைக்கும் கொஞ்சம் வலிமை இழந்து இருந்தவங்க கூட இப்போ பாருங்களேன் ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு நினைப்பீங்க. அது செய்யணும் இது செய்யணும், ஏதாவது ஒரு மனசில் ஏதாவது கவலையில் போட்டு தேக்கி வச்சுக்கிட்டே இருப்பீங்கள்ல, இந்த கவலைகள் எல்லாமே வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆனி மாதத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த ஆனி மாதத்தில் தான் அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருக்கார். அவர் உங்கள் ராசியில் நீசமாகக்கூடியவர் தான். இருந்தாலும் உங்கள் நண்பர் இல்லை, அவர் திக்பலமாக இருக்கிறதுனால செவ்வாய் பொதுவாகவே 10ஆம் இடத்துல இருந்தாலே அவங்களுக்கு மன வைராக்கியம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் அதிகமான மன வைராக்கியம், தன்னம்பிக்கை எல்லாமே அதிகமாக ஏற்படும். இதெல்லாம் உங்களால் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்களோ செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வருவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு இது வரைக்கும் நிரந்தர வேலை இல்லை. ஏன்னா கடகராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா
தொழில் வியாபாரத்தில் ரொம்ப வந்து கவனம் செலுத்துவீங்க, அதைத்தான் நீங்கள் வந்து விரும்புவீங்க. அப்போ நீங்கள் என்ன தான் வேலை பார்த்தாலும் சரி, சைடில் ஒரு தொழில் பார்த்துக்கிட்டே, ஒரு பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் அதன் மேலே அவ்வளோ தூரம் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் வேலையாகட்டும் அதில் வந்து ஒரு முயற்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வந்து இந்த மாதத்தில் வந்து அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இன்னொரு தொழில் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய சாதகத்தை நீங்கள் எடுத்து கொஞ்சம் பார்த்துட்டு செய்கிறது நல்லது. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தான். அப்போ அந்த புதுசாக ஒரு தொழில் பார்க்குறப்ப நம்மளுடைய ஜாதகமும் திசையும் நமக்கு வந்து ஒத்து வரணும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ வருமானம் நமக்கு வந்து வருமா வராதா அப்படின்னு நினச்சிங்கன்னா வருமானத்தில் உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த ஆனி மாதம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்து வைக்கணும். இது வரைக்கும் ஒரு சின்ன அளவில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இப்போ நான் பெரிய அளவில் பார்க்க நினச்சிங்கன்னா அது நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. நான் வந்து அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துட்டே இருக்கேன்னா ஒரு வேலை கிடைக்கிற வேலையை இப்போ வந்து உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து அதுக்குள்ள முயற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்க பணிக்கோ உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் பாருங்கள், உங்களுக்கு குரு சுக்கிரன் இணைவு உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறதுனால அதுவும் கூட உங்கள் ராசியில் உட்காந்து 5, 7, 9 வந்து குரு பகவானுடைய பார்வை புனிதமான பார்வை எல்லாமே புனிதமான இடங்களில் படுறதுனால உங்கள் மனசுக்குள்ளேயும் புதியதாக ஒரு காதல் உணர்வுகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஏற்கனவே நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அது சம்மந்தமாக இது வரைக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்தாலும் இப்போ ஒத்துழைப்பு கொடுத்து சம்மதம் கொடுத்து அதாவது திருமணத்தில் வந்து அதாவது அரேஞ்ச் மேரேஜாக மாற்றக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் அதுதான் மெயினான விஷயமே உங்களுக்கு வந்து. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து குரு பகவானுடைய பார்வை வர்றதுனால குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் இருக்கும். மெடிக்கலால் நான் கைவிடப்பட்டுட்டேன், மெடிக்கல் மூலமாக எனக்கு டாக்டரை பார்க்குற குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு மிராக்கிள் மாதிரி குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. முன்னோர்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம், உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதுமே வந்து கடகராசியான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து பூர்வீகத்தை நம்ம இருக்கவே முடியல. ஆனால் அங்கே சொத்து கிடைக்க இதனால் வந்து அது சொத்தால் ஒரு பிரயோஜனம் கிடையல, யாரும் பயன்படுத்த முடியாமல் கிடக்க நினைக்கிறோம். இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த சொத்துக்கள் மூலமாக அது ஒரு இடத்துல போய் விற்று இன்னொரு புதியதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தில் வந்து. அப்போ அசையா சொத்துக்கள், ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4 கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிலேயே அமர்ந்திருக்கனால ஒரு வீடு வாங்கணும், கெட்டிய வீடாக வாங்கணும், ஒரு வீடு கட்டுறதுக்குள்ள முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கடன் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லையிலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல வெளியில் வருவீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே இனிமையாக பேசக்கூடியவங்க, நீங்கள் யாரை வந்து எதிரியை நினைக்க மாட்டீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் வந்து அவங்களே நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்புகள் இந்த ஆனி மாதம் முழுவதுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வந்தால் பயன்படுத்திக்கங்க. நீங்கள் படிக்கிறதுக்காகவாகட்டும் இல்லை வேலை விஷயமாகட்டும் இந்த காலகட்டத்தில் அதுக்குள்ள முயற்சியில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாட்களாக ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷமாக அங்கே இருந்து நீங்கள் ஒரு பொருளாதாரத்தில் பெரிய உயர்வுக்கு வரக்கூடிய காலமாக இந்த ஆனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. உங்களால் வந்து நிறைய வந்து மற்ற நபர்களுக்கு திருமண காரியங்களை உதவி செய்வீங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பொண்ணு வாங்க போகிறேன் நீ வா அப்படின்னு உங்களை கூட்டு போய் உங்களுடைய ராசி மூலமாக மற்றவர்கள் திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடகராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஒரு கைராசியானவங்க தான். அப்போ இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்துமே வந்து ஒரு நல்ல முறையில் மற்றவர்களுக்கு பயன் தருகிற மாதிரி இருக்குது. கடன் வந்து புதுசாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து தவிர்த்துடணும், கொஞ்சம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் அவங்கள வந்து கடன் பிரச்சனை நீங்கள் வெளியில் வர முடியும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது, ஆனால் அதையே வந்து முழுமையாக நீங்கள் வந்து நம்ப வேண்டாம் இந்த மாதத்தில். அதே மாதிரி இடம் வந்து நீங்கள் விற்காமல் இருக்குது, எனக்கு விற்கணும் இந்த மாதத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த இதை வந்து நீங்கள் வந்து விற்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. உங்களால் முடிந்தவரை இந்த மாதத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் வீற்றிருக்கும் அன்னை மகாலட்சுமியை வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய்
அம்பாளுக்கு தாமரைப்பூ கொடுத்து 5 மாவிளக்கு தீபம் ஏற்று நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆலயத்திலேயே அமர்ந்து அன்னையை மனதார நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகவும் திருப்பு முனையாக இந்த மாதம் அமையும். உங்களையே வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒருபடி மேலே எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.